இஸ்ரவேல் தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். நியாய சங்கம் கூட்டப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஆறுதலான நல்ல வார்த்தைகளையும் பேசினால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாய் கேட்பார்கள். கர்த்தரோ இப்போது இஸ்ரவேல் புத்திரரோடு வழக்காடுகிறார். அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார். கர்த்தர் தங்களோடு கோபமாக பேசும் வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் கேட்க விரும்பவும் மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தங்கள் செவிகளை சாய்க்கவும் மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை வாசிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசம் முழுவதும் கர்த்தரை விட்டு விலகிப்போய் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சில கடமைகளை நியமித்திருக்கிறார். அவர்கள் அந்த கடமைகளை உண்மையாய் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களோ தங்களுடைய பொறுப்புகளில் உண்மை உள்ளவர்களாய் இல்லை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வேலைகளை அவர்கள் ஒழுங்காய் செய்யவில்லை. அவர்களிடத்தில் உண்மை இல்லை, கண்ணியமும் இல்லை. அவர்களிடத்தில் இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேசத்தில் உள்ள மற்ற இஸ்ரவேல் புத்திரரை வஞ்சிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரோ தங்கள் சகோதரருக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீங்கு செய்கிறார்கள். அவர்கள் பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஏழைகளுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை, தரித்திரருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை, பசியாய் இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஆகையினால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் உணர்வு அவர்களிடத்தில் காணப்படவில்லை. கர்த்தரை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் மனுஷருக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் மனுஷ நேயத்தையும் மனுஷருக்கு உதவி செய்யும் சுபாவத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிவார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அவர்களிடத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லாததினால் அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணம் என்ன என்று தெரியவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் பொய்யானை இடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், விபசாரம் பண்ணுகிறார்கள். அவர்களிடத்தில் எல்லாவிதமான பாவங்களும் காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின் எல்லையையும் மீறி மிஞ்சி போகிறார்கள். தங்களுடைய மனச்சாட்சியின் எல்லையையும் மீறி மிஞ்சி போகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தர் நியமித்த எல்லைகளை மிஞ்சி மிஞ்சி போகும்போது அவர்கள் மீது இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் மனுஷர் ஒருவருக்கொருவர் கோபப்பட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள். தேசத்தில் கொலை பாதகங்கள் ஏராளமாய் நடைபெறுகிறது. குற்றமில்லாத இரத்தம் அதிகமாய் சிந்தப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மீது இரத்த பழிகள் வருகிறது. அவர்கள் தொடர்ந்து கொலை செய்வதனால் அவர்களிடத்தில் இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக வழக்காடுகிறார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. இதனால் இஸ்ரவேல் தேசத்தின் மீது
தேவனுடைய நியாய தீர்ப்பும் அவர் கொடுக்கும் தண்டனைகளும் வருகிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக இஸ்ரவேல் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தங்களும் பஞ்சங்களும் உண்டாகும். தேசம் பாழாய் போகும். விளைச்சல் நிலங்கள் காடாய் போகும். இதனால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பள்ளத்தாக்குகள் எல்லாம் புலம்பும். விருட்சங்கள் உள்ள கனிகள் எல்லாம் அழிந்து போகும். ஆகாயத்து பறவைகளுக்கு கூட தானியங்களோ கனிகளோ கிடைக்காது. அவைகள் தொய்ந்து போகும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்புவான் என்னும் நம்பிக்கை இருக்கும் வரையிலும் நாம் அவனுக்கு புத்திமதிகளை சொல்லலாம். அவனுடைய பாவங்களின் நிமித்தமாக அவனை கடிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மீது வரும் என்று அவனை எச்சரிக்கலாம். ஆனால் பாவிகளில் சிலர் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். மனம் திரும்ப மறுப்பார்கள். தங்கள் பாவங்களுக்கு அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்னும் நம்பிக்கையே இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர்கள் யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள். யாருடைய ஆலோசனைகளையும் கேட்க மாட்டார்கள். இவர்களுக்கு நாம் புத்தி சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப போவதில்லை. அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகப் போவதில்லை. அப்படிப்பட்ட துணிகரமான பாவிகளுக்கு ஒருவனும் நியாயத்தை காண்பிக்க வேண்டாம் என்றும் ஒருவரும் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆசாரிய ஊழியம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் வேத வாக்கியங்களில் போதிக்கப்படவும் கர்த்தருடைய ஆராதனைகள் ஒழுங்காகவும் கிரமமாகவும் நடைபெறவும் ஆசாரிய ஊழியம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோ ஆசாரிய ஊழியத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் கர்த்தருடைய நியமத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்யும் போது ஆசாரியர்கள் அவர்களை சகோதர சிநேகத்தோடு கடிந்து கொள்வார்கள். ஆனால் ஜனங்களோ ஆசாரியருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களோடு வழக்காடுகிறார்கள். இதனால் ஆசாரியர்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஜனங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் எதுவும் உண்டாகவில்லை. கர்த்தர் இங்கு சொல்லுகிற சம்பவம் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் காலத்தில் நடைபெற்றது. ஜனங்கள் ஆசாரியனாகிய சகரியாவை கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாய் சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். 2 நாளாகமும் 24, 20, 21. ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கடிந்து கொள்ளும் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மனம் திரும்ப மறுக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய பாவங்களை கடிந்து சொல்லாமல் அவர்களுடைய துன்மார்க்கமான ஜீவியத்திற்கு துணை போகிறார்கள். இதன் நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகளும் இடறி விழுவார்கள். அவர்கள் பகலிலும் இடறி விழுவார்கள், இரவிலும் இடறி விழுவார்கள். இரவு வேளையில் இயற்கையாகவே அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்காது. பகல் வேளையில் வெளிச்சம் இருந்தாலும் அவர்கள் பாவங்களுக்கு விலகி ஓடமாட்டார்கள். துணிகரமாய் பாவம் செய்வார்கள். பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களில் இடறி விழுவார்கள். பிள்ளைகள் கீழே இடறி விழும்போது அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவார்கள். தங்களுடைய தாயாரின் உதவி தங்களுக்கு கிடைக்கும் என்று பிள்ளைகளும் அவளை நம்புவார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் நம்பிக்கை வீணாய் போகும். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் தாய் என்னும் வார்த்தை
இஸ்ரவேல் புத்திரருடைய தாய் பட்டணமாகிய சமாரியாவை குறிக்கும். சமாரியா இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி செய்ய வராது. கர்த்தர் சமாரியாவை சங்காரம் பண்ணுவார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். தேசம் புலம்பும், அதில் குடியிருக்க அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன், நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் ஆசாரியனாய் இருக்க மாட்டாய். நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரிப்பேன். அவர்கள் கிரியையின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பலுகாதிருப்பார்கள். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறார்கள். உங்கள் மருமக்கள்மார் விபசாரம் செய்கிறார்கள். நான் அவர்களை தண்டிப்பேன். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள். தேவனுடைய வழக்குக்கு காரணம். தேசத்தில் உண்மை இல்லை, தேசத்தில் இரக்கம் இல்லை, தேசத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லை. இஸ்ரவேலின் பாவங்கள். இஸ்ரவேலின் பாவங்கள்: வேசித்தனம், விபசாரம், உண்மையின்மை, வேண்டுமென்றே அறியாமல் இருப்பது, விக்கிரக ஆராதனை, மாய்மாலம், தேவனை மறப்பது, இலச்சை, நன்றியின்மை, பொய்யானை, பொய், இரத்தப்பழி, திருட்டு, தேவனுடைய பிரமாணத்தை மறப்பது, மீறுதல், பின்மாற்றமும் தேவதூஷணமும், இரக்கமின்மை, விக்கிரகங்களுக்கு பலியிட்டதை புசிப்பது, அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாக இருப்பது, விக்கிரகங்களிடம் ஆலோசனை கேட்பது, குறி சொல்லும் கோல்களை பயன்படுத்துவது, கர்த்தருக்கு விரோதமாக துரோகம், பெருமை, தோஷம், அநீதி, ஜெபமின்மை, இருதய கடினம், ஏளனம், மதுபான வெறி, பொல்லாப்பு, தேவனை வெறுப்பது, அக்கிரமம், பொல்லாப்பு நினைப்பது, வஞ்சிப்பது, நாவினுடைய உக்கிரம், புத்தியின்மை, அகந்தை, அவிசுவாசம், பக்தியின்மை, பாவம் செய்வதற்கு பலிபீடங்களை செய்வது, சுய சித்தம், பணயத்தை நாடுவது, தீட்டுள்ளதை புசிப்பது, ஆண் புணர்ச்சி, தவறான பாதையில் செல்லுதல், சுயநலம், கனி தராமை, இருமனம், பொய்யான இடுதல், தேவனை விட்டு விலகுதல், அசுத்தமானதோடு உடன்படிக்கை பண்ணுதல், தேவனுக்கு கோபம் உண்டாக்குதல், பேராசை, சுய பாதுகாப்பு, விவேகம் இல்லாமல் நடப்பது.